வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சிறுதானிய பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இன்றைக்கி நான் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரெகுலர் குக்கரில் யூஸ் பண்ணணுன்னாலும் இதே ரெசிபியை ஃபாலோ பண்ணலாம். இன்ஸ்டன்ட் பாட்டை சாட்டே மோடில் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துருக்கேன். இது கூடவே இன்னைக்கு நான் அரை கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா விட்டுடலாம். இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து ஒரு கப்பில் வச்சுருங்க. அடுத்ததா இதே எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. பொரிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரும்போதே நான் இன்னைக்கு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்க்குறேங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு கூடவே 3 பச்சை மிளகா கீறி போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்க்க போறேன். பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதிக நேரம் வதங்க விடாதீங்க. அடுத்ததா 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்க்க போறேன். பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துருங்க. இது கூடவே 1 கப்பு சிறுதானியம், நான் இன்னைக்கு திணை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த சிறுதானியம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். அடுத்ததா உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 கப்பு சிறுதானியம் 1 கப்பு பாசிப்பருப்பு சேர்த்ததுக்கு 4 கப்பு தண்ணி சேர்க்கிறேன் நான் இன்னைக்கு. சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இன்ஸ்டன்ட் பாட்டை ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்ததா இன்ஸ்டன்ட் பாட்டை மூடி போட்டு மூடி ப்ரெஷர் குக் பட்டன் அமைக்கி 8 நிமிஷம் டைம் செட் பண்ணி ஸ்டார்ட் அமைக்கிருங்க. ப்ரெஷர் தானா அடங்குனதுக்கு அப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணுங்க. இப்ப பாருங்க, 8 நிமிஷத்துல நம்ம சிறுதானியமும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்துருச்சு. அடுத்ததா நான் இன்னைக்கு 1 கப்பு பால் சேர்க்கிறேன். உங்களுக்கு பால் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா தண்ணி சேர்த்துக்கலாம். கலந்து விடவே நம்ம பொங்கல் நல்லா மசிஞ்சு பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியோ இல்லை பாலோ வேணுமோ சேர்த்து உங்களுக்கு தேவையான பதத்துக்கு செஞ்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா முந்திரி, அதை இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளவு தாங்க, நம்ம சுவையான ருசியான ஆரோக்கியமான சிறுதானிய பொங்கல் தயார்.